லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 80வது வசனம். 80ನೇ ವಾಕ್ಯವು. லூக்கா 1 வசனம். ಲೂಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 80ನೇ ವಾಕ್ಯ. இது வாசிக்கிறதுக்கு முன்னாடி ಇದನ್ನು ಓದುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ இன்னைக்கு செய்தியின் தலைப்பு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ಇವತ್ತು ಸಂದೇಶದ ಶಿರೋನಾಮವನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. ஆவிலே பலன் கொள்ளுவது எப்படி, ಆತ್ಮನಲ್ಲಿ ಬಲಗೊಳ್ಳುವುದು ಹೇಗೆ, எப்படி நம்முடைய ஆவியை நாம் பலமுள்ள ஆவியாக வைத்துக் கொள்ள முடியும், ಹೇಗೆ ನಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ನಾವು ಬಲವುಳ್ಳ ಆತ್ಮವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳೋದು. அதுதான் இன்றைக்கு செய்தியின் தலைப்பு. ಆ ಒಂದು ಸಂದೇಶವೇ ಇವತ್ತಿನ ಶಿರೋನಾಮವಾಗಿದೆ. இது உங்க வாழ்க்கையை மாற்றப் போகிறது. ಇದು ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಬದಲಿಸುತ್ತದೆ. இப்ப நம்ம வாசிக்கலாம். ಈಗ ನಾವು ಓದೋಣ. லூக்கா 1 வசனம். ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 80ನೇ ವಾಕ್ಯ. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரங்களிலே இருந்தான். ಆ ಬಾಲಕನು ಬೆಳೆದು ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಲವುಳ್ಳವನಾದನು ಮತ್ತು ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ತನ್ನನ್ನು ತೋರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳುವ ದಿನದವರೆಗೆ ಅರಣ್ಯ ಪ್ರದೇಶಗಳಲ್ಲಿ ಇದ್ದನು. லூக்கா 2 ಲೂಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 40 வசனத்தை கூட வாசிக்கலாம். 40ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಕೂಡ ಓದೋಣ. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. ಆ ಬಾಲಕನು ಬೆಳೆದು ಬಲಗೊಂಡು ಜ್ಞಾನದಿಂದ ತುಂಬಿದವನಾದನು ಮತ್ತು ಆತನ ಮೇಲೆ ದೇವರ ದಯೆಯಿತ್ತು. லூக்கா 1:80 மற்றும் லூக்கா 2:40. ಲೂಕ 1:80 ಮತ್ತೆ ಲೂಕ 2:40. இந்த 2 வசனத்திலையும் நீங்க வாசித்தீங்கன்னா 2 வார்த்தை தொடர்ந்து வரும். ಈ 2 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವುದಾದ್ರೆ 2 ಅಂದ್ರೆ ಪದಗಳು ಅದು ಬರುತ್ತದೆ. இந்த வசனத்தில் லூக்கா 1:80 சொல்லுகிறது பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு. ಇಲ್ಲಿ ಲೂಕ 1:80 ಹೇಳುತ್ತದೆ ಬಾಲಕನು ಬೆಳೆದು ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಲವುಳ್ಳವನಾದನು. லூக்கா 2 வசனத்துல கூட சொல்லப்படுகிறது பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு. ಲೂಕ 2:40 ಕೂಡ ಹೀಗೆ ಬರೆದಿದೆ, ಬಾಲಕನು ಬೆಳೆದು ಬಲಗೊಂಡನು ಎಂಬುದಾಗಿ. 2 குழந்தைகளை பற்றி இந்த வசனம் எழுதப்படுகிறது. 2 ಮಕ್ಕಳ ಬಗ್ಗೆ ಈ ವಾಕ್ಯ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. யோவான் 1:80 யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்லப்படுகிறது. ಅಂದ್ರೆ லூக்கா 1:80 யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்லப்படுகிறது. ಲೂಕ 1:80 ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹನನ ಬಗ್ಗೆ ಇದೆ. லூக்கா 2:40 நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் மனிதனாய் பிறக்கும் பொழுது நடந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ಲೂಕ 2:40 ನಮ್ಮ ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದಾಗ ನಡೆದಂತ ಸಂಗತಿಯ ಬಗ್ಗೆ ಬರೆದಿದೆ. பிள்ளை வளர்ந்து ஆவிலே பலன் கொண்டது, ಬಾಲಕನು ಬೆಳೆದು ಬಲಗೊಂಡನು ಎಂಬುದಾಗಿದೆ. 2 பேரும் யோவான் ஸ்நானகனை பற்றியும் ஆண்டவர் இயேசுவை பற்றியும் இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನು ಮತ್ತು ದೇವರಾದ ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇದೆ. யோவான் ஸ்நானகனை பற்றி கொஞ்சம் பாருங்க. ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹನನ ಬಗ್ಗೆ ಸ್ವಲ್ಪ ನೋಡ್ರಿ. வசனம் என்ன சொல்லுகிறது அவரை பற்றி? ಅವರ ಬಗ್ಗೆ ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳುತ್ತೆ? வசனம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ அவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தார். ಅವರು ಅಂದ್ರೆ ಪ್ರಕಾಶಿಸುವ ಬೆಳಕಾಗಿದ್ದರು. அவரை பற்றி ஆண்டவர் இயேசு சொல்லும்போது சொல்றார், ஸ்திரீகளிடத்தில் பிறந்த தீர்க்கதரிசிகளில் யோவான் ஸ்நானகனை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லை அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ಯೋಹಾನನ ಬಗ್ಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳುವಾಗ ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದಂತ ಮಗನು ಅಂದ್ರೆ ಯೋಹಾನನಂತೆ ಯಾರು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. யோவான் வாழ்க்கை நீங்க பாப்பீங்கன்னா, ಯೋಹಾನನ ಜೀವಿತವನ್ನು ನೋಡುವುದಾದರೆ அவன் சத்தியத்தை சத்தியமாய் பேசின ஒரு மனிதன். ಆತನು ಸತ್ಯವನ್ನು ಸತ್ಯವಾಗಿ ಮಾತನಾಡಿದ ಮನುಷ್ಯನು. கடைசியில் அவன் தலையை வெட்டுவதற்கு கூட அவன் ஒப்பு கொடுக்கிறான். ಕೊನೆಯದಾಗಿ ಕೂಡ ಆತನ ಶಿರವನ್ನು ಕಡಿಯೋದಕ್ಕೆ ಕೂಡ ಆತನ ಜೀವಿತವನ್ನು ಅರ್ಪಿಸಿದನು. உயிரையே கொடுக்க தயாரா இருந்தார். ಆತನ ಜೀವಿತವನ್ನು ಅರ್ಪಿಸೋದು ಕೂಡ ಸಿದ್ಧನಿದ್ದನು. நம்ம ஆண்டவர் இயேசுவை பாருங்க. ನಮ್ಮ ದೇವರಾದ ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ அவருடைய வாழ்க்கையிலும் பல காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ಅವರ ಜೀವಿತದಲ್ಲೂ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ನಾವು ನೋಡಬಹುದು. அவர் உலகத்துக்கு வெளிச்சம் இந்த உலகத்தில் இருந்தார். ಆತನು ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿ ಇದ್ದನು.
சிலுவையில தான் உயிரை கொடுக்க கூட அவர் தயாரா இருந்தார். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಜೀವ ಕೊಡೋದು ಕೂಡ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದರು. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது அவர் தேவகுமாரனா இருந்த போதிலும் இந்த பூமியில அவர் வாழும்போது அவர் ஒரு மனுஷனா தான் வாழ்ந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ದೇವರ ಕುಮಾರನಾಗಿದ್ದಾಗಲೂ ಕೂಡ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಾಗಿ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದರು. அவர் தேவனாக இருந்தோ மனுஷனா தான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ಆತನು ದೇವರಾಗಿದ್ದರೂ ಕೂಡ ಮನುಷ್ಯನಾಗಿ ಈ ಭೂಮಿಗೆ ಇಳಿದು ಬಂದನು. அப்படி உங்களை போல என்ன போல ஒரு மனுஷனா இருந்தவரால எப்படி தான் சிலுவையில மரிக்க தன்னை ஒப்பு கொடுக்க முடிந்தது? ನಿಮ್ಮ ಹಾಗೆ ನನ್ನ ಹಾಗೆ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದು ಹೇಗೆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸಾಯುವುದಕ್ಕೆ ಆತನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು? இவங்க ரெண்டு பேரும் எப்படி சிலுவையில மரிக்க ஒப்பு கொடுத்தார்கள்? ಅವರಿಬ್ಬರು ಹೇಗೆ ಸಾಯುವುದಕ್ಕೆ ಅವರನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರು? யோவான் ஸ்நானகன் தலையை வெட்டி கொன்றார்கள். ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನ ತಲೆಯನ್ನು ಕಡಿದು ಆತನು ಸತ್ತನು. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறைந்தார்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಿದರು. எப்படி இதெல்லாம் அவங்களால ஃபேஸ் பண்ண முடிந்தது? ಹೇಗೆ ಅವರು ಇದನ್ನು ಎದುರುಗೊಂಡರು? எப்படி அவங்களால இவ்வளவு பெரிய காரியங்களை சாதிக்க முடிந்தது? ಹೇಗೆ ಅವರಿಂದ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಸಾಧಿಸಲು ಸಾಧ್ಯವಾಯಿತು? எப்படி தெரியுமா? ಹೇಗೆ ಗೊತ್ತಾ? வசனம் தெளிவா சொல்லுது, ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತೆ, அவர்கள் ஆவியில பலன் கொண்டிருந்தார்கள். ಅವರು ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಲ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದರು. வசனம் சொல்லுது பிள்ளை வளர்ந்தது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ ಬಾಲಕನು ಬೆಳೆದು ஆனா ஆவியில பலன் கொண்டது. ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಲ ಉಳ್ಳವನಾದನು. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது. ಬಾಲಕನು ಬೆಳೆದು ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಲ ಉಳ್ಳವನಾದನು. பிள்ளை வளர்ந்தது அது அது சரீர பிரகாரமான வளர்ச்சியை காட்டுகிறது. ಬಾಲಕನು ಬೆಳೆದನು ಅಂದ್ರೆ ಶಾರೀರಿಕವಾದ ಬೆಳವಣಿಗೆ ಬಗ್ಗೆ ತೋರಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆவியிலே அவர் வளர்ந்தார் அப்படின்றது ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி சொல்லப்படுகிறது. ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಲ ಉಳ್ಳವನಾದನು ಅಂದ್ರೆ ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆமா, பிள்ளை வளர்ந்து ಬಾಲಕನು ಬೆಳೆದು ஆவியிலே பலன் கொண்டது. ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಲ ಉಳ್ಳವನಾದನು. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ. சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க. ಜೋರಾಗಿ ಒಂದು ಹಾಲೆಲೂಯಾ ಅನ್ನಿರಿ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஒரு பக்கம் பிள்ளை சரீரத்தில் வளருகிறது, ಒಂದು ಕಡೆ ಬಾಲಕನು ಶರೀರದಲ್ಲಿ ಬೆಳೆದನು, இன்னொரு பக்கம் ஆவியில வளருகிறது. ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಆತ್ಮದಲ್ಲಿ ಬೆಳೆಯೋದು. இந்த வசனத்துல இன்னொரு சொல்ல நான் விரும்புறேன். ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ನಿಮಗೆ ತೋರಿಸ್ಕೊಡ್ತೇನೆ. அது பிள்ளையா இருந்தாலும் பாருங்க, ಅದು ಬಾಲಕನಾಗಿದ್ರು ನೋಡಿ, அவருடைய ஆவியில அவங்க பலன் உள்ளவர்களா இருந்தார்கள். ಅವರು ಆತ್ಮದಲ್ಲಿ ಅವರು ಬಲ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದರು. அதுதான் ரொம்ப முக்கியம். ಅದೇ ಬಹಳ ಮುಖ್ಯ ನೋಡಿ. ஆவியில பலன் உள்ளவர்களா இருந்ததினால அவர்களால பெரிய காரியங்களை செய்ய முடிந்தது. ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಲ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದರಿಂದ ಅವರಿಂದ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ಆಯಿತು. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೀಗಿದೆ, they become strong in the spirit. ಅವರು ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಹಳ ದೃಢ ಉಳ್ಳವರು ಅಂದ್ರೆ ஆவியில பலன் உள்ளவர்களா இருந்தார்கள். ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಲ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದರು. ஒரு ஹalleluya சொல்லுங்க. ಒಂದು ಹಾಲೆಲೂಯಾ ಅನ್ನೋಣವ. சரீரத்துல வளர்ந்தாங்க, ಶಾರೀರಿಕವಾಗಿ ಕೂಡ ಬೆಳೆದರು. அதே நேரத்துல ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ அதுக்கு parallel-ஆக ಅದಕ್ಕೆ ಅಂದ್ರೆ ಸಮಾನವಾಗಿ ஆவியிலும் வளர்ந்தார்கள், ಆತ್ಮನಲ್ಲೂ ಕೂಡ ಬೆಳೆದರು, ஆவியிலும் பலன் கொண்டார்கள். ಆತ್ಮನಲ್ಲೂ ಕೂಡ ಬಲಗೊಂಡರು. அதுதான் அவருடைய வாழ்க்கையுடைய சக்சஸ்க்கு காரணம். ಅದೇ ಅವರ ಜೀವಿತದ ಜಯಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿತ್ತು. நிறைய முறை பாருங்க, ಅನೇಕ ಸಾರಿ ನೋಡಿ நம்ம சரீர வளர்ச்சியை நம்ம நல்லா கவனிக்கிறோம். ನಮ್ಮ ಶಾರೀರಿಕ ಬೆಳವಣಿಗೆಯನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ಕೊಳ್ತೇವೆ. ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? நல்லா நேரத்துக்கு நேரம் சாப்பிடுகிறோம், ಚೆನ್ನಾಗಿ ಸಮಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ನಾವು ತಿನ್ನುತ್ತೇವೆ. நம்ம சரத்தை பற்றி நாம் ரொம்ப அக்கறை பாராட்டுகிறோம். ನಮ್ಮ ಶರೀರದ ಬಗ್ಗೆ ಬಹಳ ಕಾಳಜಿ ವಹಿಸ್ತೇವೆ. அதெல்லாம் உண்மை, நல்லது, செய்யணும். ಅದೆಲ್ಲ ನಿಜ, ಒಳ್ಳೆಯದು ಮಾಡಬೇಕು. நான் செய்ய வேண்டாம்னு சொல்லல, ನೀವು ಮಾಡಬಾರದು ಅಂತ ಹೇಳ್ತಿಲ್ಲ. உங்க உடம்பை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ನಿಮ್ಮ ಶರೀರವನ್ನು ಗಮನಿಸಬೇಕು. ஏன்னா இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. ಯಾಕೆಂದ್ರೆ ಈ ಶರೀರ ದೇವರ ಆಲಯವಾಗಿದೆ. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆலயத்தில் அவர் வாசம் பண்றார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಈ ಆಲಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಾರೆ. ஆகையால் நீங்க இந்த உடம்பை பார்த்துக்கிறது உண்மை, நல்லது. ಅದಾದ್ರಿಂದ ನಿಮ್ಮ ಶರೀರವನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳಬೇಕಾದದ್ದು ಒಳ್ಳೆಯದು. ஆனா அதோடு சேர்ந்து ಅದರ ಜೊತೆಯಲ್ಲೂ ಕೂಡ இல்ல அதுக்கு மேலாக கூட ಇಲ್ಲವಾದಲ್ಲಿ ಅದಕ್ಕಿಂತ ಮೇಲಾಗಿ உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை கூட நீங்க கவனிக்க வேண்டும். ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ ಆತ್ಮನನ್ನು ನೀವು ಗಮನಿಸಬೇಕು. உங்க ஆவி பலன் உள்ளதா இருக்குதா? ನಿಮ್ಮ ಆತ್ಮವು ಬಲ ಉಳ್ಳದಾಗಿದೆಯಾ? உங்க ஆவி எப்படி பலவீனமா இருக்கிறதா இல்ல பலன் உள்ளதா இருக்கிறதா? ನಿಮ್ಮ ಆತ್ಮ ಹೇಗಿದೆ? ಬಲ ಉಳ್ಳದಾಗಿದೆಯಾ, ಬಲಹೀನವಾಗಿದೆಯಾ? இன்னைக்கு இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவர் உங்களோடும் என்னோடு பேச விரும்புகிறார். ಈ ಸಂದೇಶದ ಮೂಲಕ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆ ನನ್ನ ಜೊತೆ ಮಾತನಾಡಲು நம்முடைய ಬಯಸ್ತಾರೆ. ஆவியை கொஞ்சம் நோக்கி பார்க்க விரும்புகிறார். ನಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ನಾವು ನೋಡಲು ಬಯಸಬೇಕು. நம்ம ஆவியில நாம பலன் பெற்று இருக்கிறோமா? ನಮ್ಮ ಆತ್ಮನಲ್ಲಿ ನಾವು ಬಲ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವಾ? ஆவியில பலன் அடைந்து இருக்கிறோமா? ಆತ್ಮನಲ್ಲಿ ಬಲವನ್ನು ಹೊಂದಿದ್ದೇವಾ? ஒரு பெரிய கேள்வி இந்த ராத்திரி உங்க முன்னாடி நாம வைக்கிறோம். ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಪ್ರಶ್ನೆ ನಾವು ಇಡುತ್ತೇವೆ. யோவான் ஸ்நானகன்
ஆவியிலே பலன் உள்ளவனாயிருந்தான். ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನು ಆತ್ಮನಲ್ಲಿ ಬಲವುಳ್ಳವನಾಗಿದ್ದನು. ஆண்டவர் இயேசு ஆவியிலே பலன் உள்ளவராயிருந்தார். ದೇವರಾದ ಯೇಸು ಆತ್ಮನಲ್ಲಿ ಬಲವುಳ್ಳವನಾಗಿದ್ದನು. உங்க ஆவி எப்படி இருக்குது? ನಿಮ್ಮ ಆತ್ಮ ಹೇಗಿದೆ? உங்க ஆவியில நீங்கள் பலன் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? ನಿಮ್ಮ ಆತ್ಮನಲ್ಲಿ ನೀವು ಬಲವುಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಾ? Are you strong in your spirit? ನೀವು ನಿಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಲವುಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಾ? உங்க ஆவியில நீங்கள் பலன் உள்ளவர்களா இருக்கிறீர்களா? ನಿಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿ ನೀವು ಬಲವುಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಾ? சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு சில காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ನಿಮಗೆ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಲಿಸಿಕೊಡಲು ಬಯಸ್ತೇನೆ. ஆவியில பலன் அடைவது எப்படி? ಆತ್ಮನಲ್ಲಿ ಬಲಗೊಳ್ಳೋದು ಹೇಗೆ? எத்தனை பேர் கற்றுக்கொள்ள விரும்புறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಕಲ್ತ್ಕೊಳ್ಳಲು ಬಯಸ್ತೀರಾ? எத்தனை பேர் இந்த செய்தி உங்களுக்கு வேணும்னு விரும்புறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಈ ಸಂದೇಶ ನನಗೆ ಬೇಕು ಅಂತ ಬಯಸ್ತೀರಾ? என்ன பிரதர், என் சரீரம் வியாதி போனோன்னு இந்த கூட்டத்துல கலந்துட்டேன், நீங்க என்ன ஆவியை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்றீங்களா? ಏನು ಬ್ರದರ್, ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿರುವ ರೋಗ ಹೋಗ್ಬೇಕಂತ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸ್ತೇನೆ, ಆದ್ರೆ ನೀವು ಆತ್ಮನ ಬಗ್ಗೆ ಬಲಗೊಳ್ಳಬೇಕು ಅಂತ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ರ ಅಂತ என்ன ಬಯಸ್ತೀರಾ? பிரதர், எனக்கு ஃபைனான்சியல் ப்ராப்ளம் மாற நீங்க ஜெபிப்பீங்கன்னு தான் இந்த லைவ்ல வந்தேன், ஆனா நீங்க என்ன ஆவியை பத்தி பேசுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ನನ್ನ ಆರ್ಥಿಕ ಸಮಸ್ಯೆ ನೀಗಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ವಹಿಸಿದ್ದೇನೆ, ಆದ್ರೆ ನೀವು ನೋಡಿದ್ರೆ ಈ ಆತ್ಮನಲ್ಲಿ ಬಲಗೊಳ್ಳೋದ್ರ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ರ ಅಂತ ನೀವು ಯೋಚಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டா? ನಿಮಗೆ ಒಂದು ರಹಸ್ಯವನ್ನು ತಿಳಿಸ್ಲಾ? உங்க ஆவி பலன் ஆயிடுச்சுன்னா ನಿಮ್ಮ ಆತ್ಮ ಬಲಗೊಂಡರೆ நீங்க எல்லா விதத்திலும் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். ನೀವು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯದಲ್ಲೂ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ஆமா, ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಿರಿ. உன் ஆத்துமா செழிக்கிறது போல நீங்கள் எல்லா விதத்திலும் செழிப்பீர்கள். ನಿಮ್ಮ ಆತ್ಮವು ಸಮೃದ್ಧಿಗೊಳ್ಳೋದ್ರ ಮೂಲಕ ಬೇರೆ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಲ್ಲೂ ಸಮೃದ್ಧಿಯನ್ನು ಹೊಂದುತ್ತೀರಾ. உங்க ஆவி செழிப்பாயிடுச்சுன்னா, ನಿಮ್ಮ ಆತ್ಮವು ಸಮೃದ್ಧಿಯಾದರೆ, உங்க ஆவி பலன் அடைஞ்சிடுச்சுன்னா, ನಿಮ್ಮ ಆತ್ಮವು ಬಲಗೊಂಡರೆ நீங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும். உலகத்துல ನೀವು ಎಲ್ಲವನ್ನು ಎದುರುಗೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. ಲೋಕದಲ್ಲಿ எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும். ಎಲ್ಲವನ್ನು ಜಯಿಸಲು ಸಾಧ್ಯ. நீங்க எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும். ನೀವು ಎಲ್ಲವನ್ನು ಅನುಭವಿಸಲು ಸಾಧ್ಯ. இன்னைக்கு ஆவியானவர் நம்ம யோசிக்க வைக்கிறாரு, நம்ம சிந்திக்க வைக்கிறாரு. நம்ம ஆவி எப்படி இருக்குது, அது ஸ்ட்ராங்கா இருக்குதா, அது பலவீனமா இருக்குதான்னு அதை செக் பண்ண ஆவியானவர் இந்த ராத்திரி நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ದೇವರ ಆತ್ಮ ನಮಗೆ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಮ್ಮ ಆತ್ಮವು ಈ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಹೇಗಿದೆ, ಅದನ್ನು ನಾವು ಬಲವುಳ್ಳದಾಗಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೇವಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಪರೀಕ್ಷಿಸಬೇಕಾಗಿದೆ. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. எப்படி ಹೇಗೆ ஆவியில பலன் படுவது, ಆತ್ಮನಲ್ಲಿ ಬಲಗೊಳ್ಳೋದು, அதை தெரிஞ்சுக்கணும்னா ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ ரொம்ப சுலபமா, ಬಹಳ ಸುಲಭವಾಗಿ உங்க உடம்பு எப்படி பலமுள்ள உடம்பா வச்சுக்கிறது, ನಿಮ್ಮ ಶರೀರವನ್ನು ಹೇಗೆ ಬಲವುಳ್ಳದಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳೋದು, how to make your body grow, ನಿಮ್ಮ ಶರೀರವನ್ನು ಹೇಗೆ ಬೆಳವಣಿಗೆ ಹೊಂದೋ ತರ how ನೋಡ್ಕೊಳ್ಳೋದು, to make your body strong, ಹೇಗೆ ನಿಮ್ಮ ಶರೀರವು ಬಹಳ ಅಂದ್ರೆ ಪುಷ್ಟಿಯಾಗಿರುವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳೋದು, எப்படி உங்க சரீரத்தை பலமுள்ள சரீரமா வைத்துக் கொள்ள முடியும். ಹೇಗೆ ನಿಮ್ಮ ಶರೀರವನ್ನು ಬಲವುಳ್ಳ ಶರೀರವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳೋದು. யாராவது டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ಯಾರಾದ್ರೂ ಟೈಪ್ ಮಾಡಿ ನೋಡೋಣ. எல்லாருக்குமே தெரியும், ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು, நம்ம சாப்பிடுவதின் மூலமா தான் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கவே முடியும். ನಾವು ಆಹಾರವನ್ನು ಸೇವಿಸ್ತೇವೆ, ಅದರ ಮೂಲಕ ಶರೀರ ಬಲಗೊಳ್ಳುತ್ತದೆ. சாப்பிடாம சரீரத்துல பலன் இருக்கவே இருக்காது. ಆಹಾರ ಸೇವನೆ ಮಾಡದೆ ಶರೀರ ಬಲವಾಗಿ ಇರೋದಿಲ್ಲ. ஒரு நாளைக்கு சாப்பிடலன்னா உங்க உடம்பு என்ன ஆட்டம் கொடுக்குது. ಒಂದು ದಿವಸ ನೀವು ಊಟ ಮಾಡ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಶರೀರ ಹೇಗೆಲ್ಲ ಇರುತ್ತೆ. என்னங்க நான் சொல்றது உண்மையா இல்லையா? ನಾನು ಹೇಳೋದು ನಿಜವಾ ಇಲ್ವಾ? ஏன் ஒரு நாள் ஒரு ராத்திரி உங்களால சாப்பிடாம இருக்க முடியுமா? ಯಾಕೆ ಒಂದು ದಿವಸ ಒಂದು ರಾತ್ರಿ ನಿಮ್ಮಿಂದ ಊಟ ಮಾಡದೆ ಇದ್ರೆ ಹೇಗಿರುತ್ತೆ? நம்ம சரீரம் பலவீனம் அடைகிறது. ನಮ್ಮ ಶರೀರ ಬಲಹೀನತೆ இப்போ ಆಗುತ್ತೆ. சாப்பாடு உணவின் மூலமா தான் நாம் பலன் பெறுகிறோம். ಆಹಾರದ ಮೂಲಕ ನಾವು ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இன்னொரு காரியத்துல கூட நமக்கு பலன் கிடைக்கிறது, நம்முடைய பலன் ரினியூ ஆகிறது நம்ம தூங்குவதின் மூலமாக. ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯದ ಮೂಲಕ ಕೂಡ ನಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಬಲ ಬರುತ್ತೆ, ಮತ್ತೆ ನಮ್ಮ ಬಲವು ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ ನಿದ್ದೆ ಮಾಡೋದ್ರ ಮೂಲಕ. ரெஸ்ட் மூலமாக சரீரத்தில் பலன் புதுப்பிக்கப்படுகிறது. ವಿಶ್ರಾಮಿಸುವುದ ಮೂಲಕ ನಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಬಲವು ಹೊಸದಾಗಿ ರೂಪುಗೊಳ್ಳುತ್ತದೆ. மூணாவது இன்னொரு காரியத்துல கூட நம்ம சரீரத்தை நல்ல பலனுள்ளதா வைக்க முடியும். ಮೂರನೇದಾಗಿ ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯದ ಮೂಲಕ ಕೂಡ ನಮ್ಮ ಶರೀರವನ್ನು ಬಲವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬಹುದು. எல்லாம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உங்க பாடி எல்லாம் ஸ்ட்ராங் ஆயிடும். ಚೆನ್ನಾಗಿ ವ್ಯಾಯಾಮ ಮಾಡಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಶರೀರವು ಬಲಗೊಳ್ಳುತ್ತದೆ. சாப்பிடுவதன் மூலமாக, ಆಹಾರ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದರ ಮೂಲಕ, ஓய்வெடுப்பதின் மூலமாக, ವಿಶ್ರಾಮಿಸುವುದರ ಮೂಲಕ, கொஞ்சம் நல்லா எக்ஸசைஸ் பண்றது மூலமாக ಚೆನ್ನಾಗಿ ವ್ಯಾಯಾಮ ಮಾಡುವುದರ ಮೂಲಕ உங்க சரீரத்தை நீங்க பலனுள்ளதா வைத்துக் கொள்ள முடியும். ನಿಮ್ಮ ಶರೀರವನ್ನು ನೀವು ಬಲ ಉಳ್ಳದಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬಹುದು. அதே போலதான் ಅದೇ ರೀತಿಯಲ್ಲೇ உங்க ஆவியை கூட நீங்க பலமுள்ளதா வைத்துக் கொள்ள முடியும். ನಿಮ್ಮ ಆತ್ಮನನ್ನು ಕೂಡ ನೀವು ಬಲ ಉಳ್ಳದಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬಹುದು. சாப்பிடுவதன் மூலமாக. ಆಹಾರ ಅಂದ್ರೆ ತಿನ್ನುವುದರ ಮೂಲಕ. எப்படி சரீரம் பலனுள்ளதா இருக்குது சாப்பிடும் பொழுது, ಹೇಗೆ ನಾವು ಆಹಾರ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ಶರೀರ ಬಲ
உள்ளதாக ಇರುತ್ತದೋ நம்ம ஆவி கூட சாப்பிடுவதின் மூலமா தான் பலன் அடைகிறது. ನಮ್ಮ ಆತ್ಮವು ಕೂಡ ತಿನ್ನುವುದರ ಮೂಲಕ ಬಲಗೊಳ್ಳುತ್ತದೆ. பக்கத்துல யாராவது இருந்தா தட்டி சொல்லுங்க, ஆவி கூட சாப்பிடுவதின் மூலமா தான் பலன் அடைகிறது. ನೀವು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಇದ್ರೆ ಅವ್ರನ್ನ ತಟ್ಟಿ ಹೇಳ್ರಿ, ಆತ್ಮವು ಕೂಡ ತಿನ್ನೋದ್ರ ಮೂಲಕ ಬಲಗೊಳ್ಳುತ್ತದೆ. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுங்களாங்க? ನಾನು ಮಾತನಾಡೋದು ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? சரீரம் சாப்பிடுவதன் மூலமா பலன் அடைகிறது போல ಶರೀರವು ಹೇಗೆ ತಿನ್ನುವುದರ ಮೂಲಕ ಬಲಗೊಳ್ಳುತ್ತದೋ நம்முடைய ஆவி கூட சாப்பிடுவதின் மூலமா தான் பலன் அடைகிறது. ನಮ್ಮ ಆತ್ಮವು ಕೂಡ ತಿನ್ನುವುದರ ಮೂಲಕ ಬಲಗೊಳ್ಳುತ್ತದೆ. நான் இந்த பிரியாணி அதெல்லாம் சொல்லல, ನಾನು ಈ ಬಿರಿಯಾನಿ ಬಗ್ಗೆ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲ ಹೇಳ್ತಾ அது உங்க ಇಲ್ಲ. சரீரத்துக்கு போஜனம். ಅದು ನಿಮ್ಮ ಶರೀರದ ಆಹಾರ. ஆனா வசனம் சொல்லுது, ಅಂದ್ರೆ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, மனுஷன அப்பத்தினால மாத்திரம் அல்ல, ಮನುಷ್ಯನು ಕೇವಲ ರೊಟ್ಟಿಯಿಂದ ಮಾತ್ರವಲ್ಲ, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ದೇವರ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತಿನಿಂದ ಜೀವಿಸ್ತಾನೆ. ஆமென் சொல்லுங்க. ಒಂದು ಆಮೇನ್ ಹೇಳಿರಿ. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுது. உபாகமம் 8:3 இப்படி சொல்லுது, ಅಂದ್ರೆ ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 8:30 ಹೀಗೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, மனுஷன் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ರೊಟ್ಟಿಯಿಂದ ಮಾತ್ರವಲ್ಲ, ಕರ್ತನ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವಂತ ಮಾತು ಅಂದ್ರೆ ವಾಕ್ಯಗಳಿಂದ ಮನುಷ್ಯನು ಜೀವಿಸ್ತಾನೆ. நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருக்கிற மன்னாவினால் உன்னை போஷித்தார். ನೀನು ನಿನ್ನ ಅಂದ್ರೆ ತಂದೆ ಅಂದ್ರೆ ಅವ್ರ ಪೂರ್ವಿಕರು ತಿಳಿಯದೇ ಇರುವಂತ ಮನ್ನದಿಂದ ಅವರನ್ನು ದೇವರು ಪೋಷಿಸಿದನು. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வாயில புறப்படுகிற வார்த்தையினால ஒவ்வொரு மனிதனும் பிழைக்க முடியும். ಮನುಷ್ಯನು ಕೇವಲ ರೊಟ್ಟಿಯಿಂದ ಮಾತ್ರವಲ್ಲ, ಕರ್ತನ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವಂತ ಮಾತುಗಳಿಂದ ಅವರು ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯ. மன்னாவினால் ஜனங்கள் பிழைத்தார்கள். ದೇವರ ಮನ್ನಾ ಅದರಿಂದ ಜನರು ಜೀವಿಸಿದರು. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗಂದನು, நானே ஜீவாப்பம், ನಾನೇ ಜೀವದ ರೊಟ್ಟಿಯು, என்னை புசிக்கிறவனுக்கு ஜீவன் இருக்கும். ನನ್ನನ್ನು ತಿನ್ನುವವನಿಗೆ ಜೀವವಿರುತ್ತದೆ. இயேசு சொன்ன வார்த்தை இது. ಯೇಸು ಹೇಳಿದ ಮಾತು ಇದು. வனாந்திரத்துல மன்னா இறங்கினதில்ல, ಅಂದ್ರೆ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಮನ್ನಾ ಇಳಿಯಿತು ತಾನೆ. ஆனா அந்த மன்னாவை புசித்தவர்கள் மரித்து போனார்கள். ಆ ಮನ್ನಾವನ್ನು ತಿಂದವರು ಸತ್ತು ಹೋದರು. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಅನ್ನುತ್ತಾನೆ, நானே ஜீவாப்பம், ನಾನೇ ಜೀವದ என்னை ರೊಟ್ಟಿಯು, புசிக்கிறவன் சாகாமல் இருப்பான். ನನ್ನನ್ನು ತಿನ್ನುವವನು ಸಾಯದೇ ಇರುತ್ತಾನೆ. அப்படியே அங்க இந்த வேர்ட் யூஸ் பண்றாரு பாருங்க, புசிக்கணுமா, இயேசுவை நம்ம புசிக்கணும். ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಆ ಪದವನ್ನು ದೇವರು ಉಪಯೋಗಿಸ್ತಾರೆ ನೋಡಿ. ಯೇಸುವನ್ನು ನಾವು ತಿನ್ನಬೇಕಂತ, அவரை சாப்பிட 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 ಆತನನ್ನು ತಿನ್ನುತ್ತಾ 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 நம்முடைய ஆவியான மனிதன் பலன் அடைகிறான். ನಮ್ಮ ಆತ್ಮನ ಮನುಷ್ಯನು ಬಲಗೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಅನ್ನಿರಿ. இயேசு அப்படின்னு சொன்னா அவர் யாருங்க? ಯೇಸು ಅಂದ್ರೆ ಆತನು ಯಾರು? யோவான் 1 சொல்லுகிறது, ಯೋಹನ 1ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ஆதியிலே வார்த்தை இருந்தது, ಆದಿಯಲ್ಲಿ ವಾಕ್ಯವಿತ್ತು, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, ಆ ವಾಕ್ಯವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಇತ್ತು, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ಆ ವಾಕ್ಯವು ದೇವರಾಗಿತ್ತು. 14ஆம் வசனம் சொல்லுது, 14ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, அந்த வார்த்தை மாம்சமானது. ಆ ವಾಕ್ಯವೆಂಬವನು ನರವಾತರ ಎತ್ತಿ. இப்ப வசனம் யாருங்க? ಆ ವಾಕ್ಯ ಯಾರು? நம்ம பைபிள படிக்கிறல அந்த வார்த்தை யாரு? ನಾವು ಸತ್ಯವೇದ ಓದ್ತೇವಲ್ಲ, ಅದರಲ್ಲಿರೋ ವಾಕ್ಯ ಯಾರು? அவர்தான் ஜீவாப்பம், ಆತನೇ ಜೀವದ ರೊಟ್ಟಿಯು, இயேசு கிறிஸ்து. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ವಾಕ್ಯವು, வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம், ಆಕಾಶದಿಂದ ಇಳಿದ ಜೀವದ ರೊಟ್ಟಿಯು. இந்த வார்த்தையை படிக்கிற, இந்த வார்த்தை படிக்க சொல்லல, புசிக்க சொல்றாரு. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋದಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, ಅದನ್ನು ತಿನ್ನೋದಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದೆ. இதுதான் ஒரு மனிதனுடைய ஆவியில் பலனடைய கொடுக்கப்பட்டிருக்கிற ஆகாரம். ಇದೇ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಲಗೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಕೊಟ್ಟ ಆಹಾರವು. வசனம் தாங்க ஆகாரம், ವಾಕ್ಯವೇ ಆಹಾರವು. வார்த்தை தான் உங்க ஆத்மா, உங்க ஆவிக்கு போஜனம். ಈ ವಾರ್ತೆಗಳೇ ನಿಮ್ಮ ಆತ್ಮನಿಗೆ ಭೋಜನವು. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இத படிக்கிறீங்களோ, ನೀವು ಎಷ್ಟು ಹೆಚ್ಚಾಗಿ ಇದನ್ನು ಓದುತ್ತೀರೋ, எவ்வளவுக்கு எவ்வளவு இத தியானம் பண்றீங்களோ, ಎಷ್ಟು ಹೆಚ್ಚಾಗಿ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನಿಸ್ತೀರೋ, எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க டைம் வசனத்துல நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்களோ, ಎಷ್ಟು ಹೆಚ್ಚಾಗಿ ಸಮಯವನ್ನು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಕಳೆಯುತ್ತೀರೋ, உங்க ஆவி மனிதன் பலன் அடைவான். ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನು ಬಲಗೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஹalleluya, 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 ஹalleluya. நம்ம ஆவிக்கு ஆகாரம் இருக்குது, ನಮ್ಮ ಆತ್ಮನಿಗೆ ಆಹಾರವಿದೆ, அதுதான் வசனம். ಅದೇ ವಾಕ್ಯವು. அந்த வசனத்தை நம்ம புசிக்க 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 நம்முடைய ஆவியின் மனிதன் பலன் அடைகிறான். ಆ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಹೆಚ್ಚಾಗಿ ಸೇವನೆ ಮಾಡುತ್ತಾ 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 ನಮ್ಮ ಆತ್ಮನ ಮನುಷ್ಯನು ಬಲಗೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஆண்டவர் இன்னைக்கு அந்த தாகத்தை நமக்கு தருவாராக. ದೇವರು ಇವತ್ತು ಆ ದಾಹವನ್ನು ನಮಗೆ ಕೊಡಲಿ. வசனத்தை புசிக்கணும், இரவும் பகல வசனத்தை புசிக்கணும் என்கிற வாஞ்சை தாகத்தை
ஆண்டவர் நமக்கு தருவாராக. ಹಗಲು ರಾತ್ರಿ ಎನ್ನದೆ ವಾಕ್ಯವನ್ನು ಸೇವಿಸಬೇಕು ಎಂಬ ದಾಹವನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಡಲಿ. ஏன்னா அது ஒரே ஒரு வழியாக தான் நம்முடைய ஆவியை நாம் பலப்படுத்த முடியும். ಆ ಒಂದೇ ಮಾರ್ಗವಾಗಿ ನಮ್ಮ ಅಂದ್ರೆ ಆತ್ಮನನ್ನು ಬಲಗೊಳಿಸಬಹುದು. வசனத்தின் மூலமாக. ವಾಕ್ಯದ ಮೂಲಕ. வசனம் தான் ஒரு ஆவி மனிதனுக்கு ஆகாரம். ಒಬ್ಬ ಅಂದ್ರೆ ಈ ದೇವರ ವಾಕ್ಯ ಒಬ್ಬ ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನಿಗೆ ಆಹಾರ. இந்த உலகத்துக்கு சரீரத்துக்கு சாப்பாடு பல வெரைட்டிஸ் சொல்லலாம். ಈ ಶಾರೀರಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಹಾರ ಅನೇಕ ವಿಧಗಳು ತಿಳಿಸಬಹುದು. ஆனா ஆவி மனிதனுக்கு ஆகாரம் வசனம். ಆದ್ರೆ ಆತ್ಮನ ಮನುಷ್ಯನಿಗೆ ಆಹಾರ ದೇವರ ವಾಕ್ಯ. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையை மாற்றும். ಈ ವಾಕ್ಯವು ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಬದಲಿಸುತ್ತದೆ. ஒரு ஆமென் சொல்லுங்க. ಒಂದು ಆಮೆನ್ ಅನ್ನಿರಿ. Hallelujah. Hallelujah. I feel the presence of God. ನಾನು ಆ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಗ್ರಹಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஆண்டவர் சொல்றார், துன்மார்க்கனுடைய வழியில் நடவாமல் பாவிகள் வழியில் நில்லாம பரிகாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரம் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ಯಾವನು ದುಷ್ಟರ ಆಲೋಚನೆಯಂತೆ ನಡೆಯದೆ ಪಾಪಾತ್ಮರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳದೆ ಧರ್ಮ ನಿಂದಕರೊಡನೆ ಕೂತುಕೊಳ್ಳದೆ ಯೆಹೋವನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಆನಂದ ಪಡುವವನಾಗಿ ಅದನ್ನೇ ಹಗಲಿರುಳು ಧ್ಯಾನಿಸುತ್ತಿರುವನೋ ಅವನು ಧನ್ಯನು. அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ಅವನು ನೀರಿನ ಕಾಲುವೆಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಬೆಳೆದಿರುವ ಮರದ ಹಾಗೆ ಇರುವನು. ಅಂತ ಮರವು ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ ಫಲ ಕೊಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿದೆ. ಆಮೆನ್ சொல்லுங்க. ಆಮೆನ್ ಅನ್ನಿರಿ. ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்முடைய ஆவி பலனடைவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ಭೋಜನಂ. ದೇವರ ವಾಕ್ಯ ಒಂದೇ ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನು ಬಲಗೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಕೊಟ್ಟಿರುವ ಆಹಾರವು. ஆகையால் இன்னிலிருந்து அதிகமா வசனத்தை நேசிக்க ஆரம்பிங்க. ಅದಾದ್ರಿಂದ ಇವತ್ತಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸಲು ಪ್ರಾರಂಭಿಸಿ. Delight in the word of God. ಅಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೀವು ಆನಂದ ಪಡ್ರಿ. எப்படி ஆகலும் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ಹೇಗಾದ್ರೂ ಮಾಡಿ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಿಸಿರಿ. அதை தியானிக்க நேரம் கொடுங்க. ಅದನ್ನು ಧ್ಯಾನಿಸುವುದಕ್ಕೆ ಸಮಯ ಕೊಡ್ರಿ. வசனத்தை ஆகாரத்தை போல புசிக்க ஆரம்பிங்க. ವಾಕ್ಯವನ್ನು ಆಹಾರದ ಹಾಗೆ ಸೇವನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ನೀವು ಪ್ರಯತ್ನಿಸಿರಿ. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும், ಸ್ವಲ್ಪ ದಿವಸಗಳ ನಂತರ ನಿಮಗೆ ತಿಳಿಯುತ್ತದೆ, உங்க ஆவி பலனடைந்திருக்கிறது. ನಿಮ್ಮ ಆತ್ಮವು ಬಲ ಹೊಂದಿರೋದನ್ನು. உங்க ஆவி வீக்கா இருக்க கூடாது. ನಿಮ್ಮ ಆತ್ಮ ಬಲಹೀನವಾಗಿರಬಾರದು. ஸ்ட்ராங்கா இருக்கணும். ನಿಮ್ಮ ಆತ್ಮವು ಬಲವಾಗಿರಬೇಕು. அப்பொழுது உங்க மாம்சத்தை உங்க ஆவி ஓவர்கம் பண்ணும். ಆಗ ನಿಮ್ಮ ಶರೀರವನ್ನು ನಿಮ್ಮ ಆತ್ಮವು ಜಯಿಸುತ್ತದೆ. ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಅನ್ನಿರಿ. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார்? ಎಷ್ಟು ಜನರ ಸಂಗಡ ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. Is the Lord speaking to you? ದೇವರು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರಾ? Is the Lord is reminding you? ದೇವರು ನಿಮಗೆ ಜ್ಞಾಪಕ ಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರಾ? ஆமா, ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறார். ಹೌದು, ದೇವರು ನಮಗೆ ಜ್ಞಾಪಕ ಪಡಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. வசனத்தை புசிக்க சொல்றாரு. ಆ ವಾಕ್ಯವನ್ನು ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. தினமும் புசிக்க சொல்றாரு. ದಿನವೂ ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. அதன் மூலமா நம்ம ஆவி பலனடையும். ಅದರ ಮೂಲಕ ನಮ್ಮ ಆತ್ಮವು ಬಲಗೊಳ್ಳುತ್ತದೆ. அந்த நாட்கள்லாம் ஒரு போர்டெல்லாம் போடுவாங்க. ಆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಒಂದು ಫಲಕ ಹಾಕಿರ್ತಾರೆ. இன்றைக்கு வேதத்தை வாசித்தாயா? ಇವತ್ತು ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಿದ್ದೀಯಾ ಎಂಬುದಾಗಿ எல்லாம் போர்டெல்லாம் போடுவாங்க. ಹಾಗೆ ಫಲಕಗಳನ್ನು ಹಾಕಿರ್ತಾರೆ. அது நல்லதுதாங்க. ಅದು ಒಳ್ಳೆಯದೇ. ஒரு ரிமைண்டர். ಅದು ನಮಗೆ ಜ್ಞಾಪಕ ಪಡಿಸುತ್ತದೆ. உங்க ஆவிக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா? ನಮ್ಮ ಆತ್ಮನಿಗೆ ಆಹಾರ ಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ ಎಂಬ ಜ್ಞಾಪಕ ಪಡಿಸುತ್ತದೆ. ஆமென் சொல்லுங்க. ಒಂದು ಆಮೆನ್ ಅನ್ನಿರಿ. இரண்டாவது, ಎರಡನೇದಾಗಿ எப்படி நம்முடைய ஆவியை பலப்படுத்துறது? ಹೇಗೆ ನಮ್ಮ ಆತ್ಮನನ್ನು ಬಲಗೊಳಿಸೋದು? ஏசாயா 40ஆம் அதிகார கடைசி வசனத்தில் இப்படி சொல்லுகிறது. ಯೆಶಾಯ 40ನೇ ಅಧ್ಯಾಯ ಕೊನೆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೀಗೆ ಬರೆದಿದೆ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ಯೆಹೋವನಿಗಾಗಿ ಅಂದ್ರೆ ಯೆಹೋವನನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸುವವರು 40:31 40ನೇ ಅಧ್ಯಾಯ 31ನೇ ವಾಕ್ಯ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ಯೆಹೋವನನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸುವವರು புது பலன் அடைவார்கள். ಹೊಸ ಬಲವನ್ನು ಹೊಂದುವರು. Those who wait upon the Lord shall renew their strength. ಯಾರೆಲ್ಲ ಯೆಹೋವನ ನಿರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೋ ಅವರು ಹೊಸ ಬಲವನ್ನು ಹೊಂದುತ್ತಾರೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಅನ್ನಿರಿ. எப்படி நம்ம பலன் புதுப்பிக்கப்படுகிறது? ಹೇಗೆ ನಮ್ಮ ಬಲವನ್ನು ಹೊಸದಾಗಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದು? Those who wait upon the Lord. ಯೆಹೋವನಿಗಾಗಿ ನಿರೀಕ್ಷಿಸುವವರು, waiting, கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள். ಯೆಹೋವನಿಗಾಗಿ ಕಾದಿರುವವರು. கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்ன அர்த்தம்? ಯೆಹೋವನಿಗಾಗಿ ಕಾಯುವುದಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥ? அவருக்குள்ள இளைப்பாறுவது. ಆತನಲ್ಲಿ ವಿಶ್ರಾಂತಿ ಪಡೋದು. Resting in the Lord is what waiting upon God. ಆತನಲ್ಲಿ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಹೊಂದೋದು. Amen சொல்லுங்க. ಒಂದು ಆಮೆನ್ ಅನ್ನಿರಿ. அவருடைய
பிரசன்னத்துல ரெஸ்ட் எடுக்கிறது தான் காத்திருக்கிறது. ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ವಿಶ್ರಾಮಿಸೋದೇ ಕಾದಿರೋದು. அப்படி காத்திருக்கிறவர்கள் ಹಾಗೆ ಕಾದಿರುವವರು புது பலன் அடைவார்கள். ಹೊಸ ಬಲವನ್ನು ಹೊಂದುತ್ತಾರೆ. அவருடைய பலன் ரினியூ ஆக்கப்படும். ಅವರ ಬಲವು ಹೊಸದಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. இந்த ராத்திரி கர்த்தர் அதை தான் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். ಈ ರಾತ್ರಿ ಕರ್ತನು ಅದನ್ನೇ ನಿಮಗೆ ಮಾಡಲಿದ್ದಾನೆ. உங்க பலத்தை புதுப்பிக்க விரும்புகிறார். ನಿಮ್ಮ ಬಲವನ್ನು ಹೊಸದಾಗಿ ಕೊಡುತ್ತಾರೆ. உங்க ஆவிக்குரிய மனிதனை புதுப்பிக்க விரும்புகிறார். ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನನ್ನು ಹೊಸದಾಗಿ உங்க ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. ஆவிக்குரிய மனுஷனுடைய பலனை அவர் புதுப்பிக்க விரும்புகிறார். ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನ ಬಲವನ್ನು ಹೊಸದಾಗಿ அது ಮಾಡಲಿದ್ದಾರೆ. புதுப்பிக்கப்படும் பொழுது ಅದು ಹೊಸದಾಗಿ ಮಾಡುವಾಗ அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்க அனுபவிப்பீங்க. ಆ ರಕ್ಷಣೆಯ ಆನಂದವನ್ನು ನೀವು ಅನುಭವಿಸ್ತೀರಾ. ஒரு பெரிய பலனை உங்களால ஃபீல் பண்ண முடியும். ಒಂದು ದೊಡ್ಡ ಬಲವನ್ನು ನಿಮ್ಮಿಂದ ಅನುಭವಿಸಲು ಸಾಧ್ಯ. காண்ட மிருகத்துக்கு ஒப்பான தேவ பலனை உங்களால அனுபவிக்க முடியும். ಗಾಂಡ ಮೃಗಕ್ಕೆ ಇರುವಂತ ಒಂದು ಬಲವನ್ನು ನೀವು ಅನುಭವಿಸಲು ಸಾಧ್ಯ. எத்தனை பேர் உங்க ஸ்பிரிட் ரினியூ ஆகணும், உங்க ஸ்ட்ரென்த் ரினியூ ஆகணும்னு காத்துட்டு இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ನಿಮ್ಮ ಬಲವು ಹೊಸದಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕಂತ ಕಾದಿದ್ದೀರಾ? இந்த ராத்திரி நான் இதை விசுவாசிக்கிறேன். ನಾನು ಈ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ನಂಬುತ್ತೇನೆ. உங்களுக்கு சுகத்தை தரப்போறாரு. ನಿಮಗೆ ಹೊಸ ಬಲವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. உங்களுக்கு சுகத்தை தரப்போறாரு. ನಿಮಗೆ ಹೊಸ ಬಲವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. இல்ல ஹீலிங்க தரப்போறாரு. ಇಲ್ಲವಾದಲ್ಲಿ ಗುಣವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. உங்களுக்கு எல்லாம் கொடுக்க போறாரு. ಎಲ್ಲವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ஆனா அதுக்கு ಮೇಲಾಗಿ உங்க பலத்தை அவர் ரினியூ பண்ண போறார். ನಿಮ್ಮ ಬಲವನ್ನು ಆತನು ಹೊಸದಾಗಿ உங்க ಮಾರ್ಪಡಿಸಲಿದ್ದಾನೆ. ஆவியின் மனுஷனுடைய பலத்தை அவர் புதுப்பிக்க போறார். ನಿಮ್ಮ ಆತ್ಮನ ಮನುಷ್ಯನ ಬಲವನ್ನು ಹೊಸದಾಗಿ நீங்க ಮಾರ್ಪಡಿಸಲಿದ್ದಾನೆ. ஆவியில பலன் உள்ளவர்களாய் மாற போகிறீர்கள். ನೀವು ಆತ್ಮನಲ್ಲಿ ಬಲವುಳ್ಳವರಾಗಿ ಮಾರ್ಪಡಲಿದ್ದೀರಾ. இன்னிலிருந்து உங்க போக்கஸ் சரீரத்தின் மீது மட்டும் இருக்காமல் உங்க ஆவியின் மீதும் ಫೋಕಸ್ ಮಾರ ಹೋகிறது. ಇವತ್ತಿಂದ ನಿಮ್ಮ ಶರೀರದ ಬಗ್ಗೆ ಕಾಳಜಿ ಮಾತ್ರ ಇರದೆ ನಿಮ್ಮ ಆತ್ಮನ ಬಗ್ಗೆ ಕೂಡ ಕಾಳಜಿಯನ್ನು ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿದ್ದೀರಾ. வாயை திறந்து சொல்லுங்க இன்றிலிருந்து என்னுடைய ஃபோக்கஸ் என் சரீரத்துக்கு மட்டுமே இல்லாமல் என் ஆவியின் மீது கூட என் ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்னு வாயை திறந்து சொல்லுங்க. ನೀವು ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳ್ರಿ, ಇವತ್ತಿನಿಂದ ನನ್ನ ಶರೀರಕ್ಕೆ ಮಾತ್ರ ನಾನು ಕಾಳಜಿ ವಹಿಸದೆ ನನ್ನ ಆತ್ಮನ ಬಗ್ಗೆ ಕೂಡ ನಾನು ಕಾಳಜಿ ವಹಿಸ್ತೇನೆ ಅಂತ ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳ್ರಿ. நம்ம காலையில எழுந்ததிலிருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் நீங்க திருப்பி யோசித்து பாத்தீங்கன்னா ನಾವು ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದದ್ರಿಂದ ರಾತ್ರಿ ಮಲಗೋದ್ರವರೆಗೆ ನಾವು ಯೋಚಿಸಿ ನೋಡಿದ್ರೆ மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம சரீரத்துக்கு தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். ಹೆಚ್ಚಿನ ಸಮಯವನ್ನು ನಾವು ಕೇವಲ ನಮ್ಮ ಶರೀರಕ್ಕೆ ಕೊಡುತ್ತಿದ್ದೇವೆ. எவ்வளவு நேரம் நம்ம ஆவிக்கு கொடுக்கிறோம் அப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்க. ಎಷ್ಟು ಹೊತ್ತು ಸಮಯವನ್ನು ನಮ್ಮ ಆತ್ಮನಿಗೆ ಕೊಡ್ತೇವೆ ಅಂತ ಯೋಚಿಸಿರಿ. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசிட்டு இருக்கார். ಇವತ್ತು ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. Isn't God speaking to you? ದೇವರು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರಾ? நான் விசுவாசிக்கிறேன் பேசிட்டு இருக்கிறார். ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ ದೇವರು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. உங்க பலனை அவர் புதுப்பிக்க போறார். ನಿಮ್ಮ ಬಲವನ್ನು ಆತನು ಹೊಸದಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಲಿದ್ದಾನೆ. எப்படி நம்முடைய ஆவியில பலன் கொள்வது? ಹೇಗೆ ನಾವು ಆತ್ಮನಲ್ಲಿ ಬಲಗೊಳ್ಳೋದು? ஒன்று வசனத்தை புசிப்பதின் மூலமாக, ಒಂದು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಸೇವಿಸೋದ್ರ ಮೂಲಕ, ரெண்டு அவருடைய பிரசன்னத்துல சமூகத்துல நம்ம காத்திருக்கிறதின் மூலமாக, ಎರಡು ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಕಾದಿರೋದ್ರ ಮೂಲಕ, அவருடைய பிரசன்னத்துல அவருடைய சமூகத்துல காத்திருக்கிறதின் மூலமாக, ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಾದಿರೋದ್ರ ಮೂಲಕ. இன்னொரு காரியத்தை கூட சொல்ல விரும்புகிறேன். ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಲು ಬಯಸ್ತೇನೆ. வேதம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, பரிசுத்தாவியானவர் உங்கள் மேல் வரும்போது ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರುವಾಗ நீங்கள் பலன் அடைவீர்கள். ನೀವು ಬಲವನ್ನು ಹೊಂದುತ್ತೀರಾ? ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಅನ್ನಿರಿ. And the Holy Spirit comes upon you, ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಬರುವಾಗ you shall receive power, ನೀವು ಬಲವನ್ನು ಹೊಂದುತ್ತೀರಾ? நீங்கள் பலன் அடைவீர்கள். ನೀವು ಬಲವನ್ನು ಹೊಂದುತ್ತೀರಾ? இன்னொரு வசனம் சொல்லுது, ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அந்நிய பாஷை பேசுகிறவன் ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತನಾಡುವವರು தனக்குத்தான் பக்தி விருத்தி உண்டாக்குகிறான், ಆತನಿಗೆ ಆತನ ಭಕ್ತಿಯನ್ನು ವೃದ್ಧಿಗೊಳಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿದೆ. அவன் ஆவி பலன் அடைகிறது. ಆತನ ಆತ್ಮವು ಬಲ ಹೊಂದುತ್ತದೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ His ಅನ್ನಿರಿ. spirit getting strengthened day by day as he speaks in tongues. ಆತನು ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಾಗ ಆತನ ಆತ್ಮವು ದಿನದಿಂದ ದಿನಕ್ಕೆ ಬಲವನ್ನು ಹೊಂದುತ್ತದೆ. எல்லாத்துக்கும் மேலாக, ಎಲ್ಲದಕ್ಕಿಂತ ಮೇಲಾಗಿ, ஒரு ஆவி மனிதன் பலன் அடைவதற்கு கர்த்தர் மிக பெரிய ஒரு காரியத்தை கொடுத்தது வசனம் மட்டும்தான். ಒಂದು ಆತ್ಮನ ಮನುಷ್ಯನು ಬಲಗೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಬಹಳ ದೊಡ್ಡದಾದ ಕಾರಣ ದೇವರ ವಾಕ್ಯ ಒಂದೇ. ஆமா, எல்லாமே இருக்கு. நமக்கு அந்நிய பாஷை பேசுவதன் மூலமாக நாம் பலன் அடைகிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறதன் மூலமாக நாம் பலன் அடைகிறோம். ஜெபிப்பதின் மூலமாக, உபவாசிப்பதின் மூலமாக, இப்படி கூட்டங்களில் கலந்து கொள்வதன் மூலமாக, மற்றவர்களோடு இணைந்து ஜெபிப்பதின் மூலமாக நாம் பலன் அடைகிறோம். எல்லாம் நல்லது, உண்மை.
ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕ ನಾವು ಬಲಗೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಅಂದರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದ್ರ ಮೂಲಕ, ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತನಾಡೋದ್ರ ಮೂಲಕ, ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸೋದ್ರ ಮೂಲಕ, ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕ ನಾವು ಬಲಗೊಳ್ಳುತ್ತೇವೆ. ನಿಜವೇ? இது எல்லாவற்றை காட்டிலும் இது எல்லாதுகிಂತಲೂ ஆண்டவர் நம்முடைய சோலுக்கு, நம்முடைய ஸ்பிரிட்க்கு, நம்முடைய ஆவி கொடுத்திருக்க மிகப்பெரிய உணவு வசனம் மட்டும்தான். ದೇವರು ನಮ್ಮ ಆತ್ಮನಿಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ದೊಡ್ಡ ಆಹಾರ ಅಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಒಂದೇ. ஆமென். ಆಮೆನ್. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ண போறோம். ಇವತ್ತು ನಾವು ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಲಿದ್ದೇವೆ. இன்னிலிருந்து தினந்தோறும் ಇವತ್ತಿಂದ ಪ್ರತಿದಿನವೂ ஆவிக்கு நான் சாப்பாடு கொடுக்க போறேன். ನನ್ನ ಆತ್ಮನಿಗೆ ನಾನು ಆಹಾರ ಕೊಡಲಿದ್ದೇನೆ. ஆவியை நான் பலவீனமா வைக்க மாட்டேன். ನನ್ನ ಆತ್ಮನನ್ನು ಬಲಹೀನವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஆவியை நான் பலசாலியா மாத்த போறேன். ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಬಲಶಾಲಿಯಾಗಿ ನಾನು ಮಾರ್ಪಡಿಸ್ತೇನೆ. யோவான் ஸ்நானகனை பற்றி, இயேசுவை பற்றி என்ன சொல்லப்பட்டது? ಯೋಹಾನ ಬಗ್ಗೆ, ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ಏನು ಬರೆದಿದೆ? பிள்ளை வளர்ந்தது, ಬಾಲಕನು ಬೆಳೆದು, பிள்ளை, ಬಾಲಕನು அது ಬೆಳೆದು, ஓடு நோட் பண்ணுங்க, பிள்ளை. ಆ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಬಾಲಕನು ಎಂಬುದನ್ನು ನೀವು சரீரத்துல ಗುರುತಿಸಿಕೊಳ್ಳಿ. சின்ன பையன்தான், ಶರೀರದಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಹುಡುಗನೇ, ஆனா ஆவியில அவர் பெரிய மனிதரா இருந்தார். ಆದ್ರೆ ಆತ್ಮನಲ್ಲಿ ಆತನು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದನು. ஆண்டவர் இயேசுவை பற்றி பாருங்க, ಯೇಸುಸ್ವಾಮಿ ಬಗ್ಗೆ ನೋಡ್ರಿ. பிள்ளை வளர்ந்தது, ಬಾಲಕನು ಬೆಳೆದು, வயசு 12 தாங்க, ವಯಸ್ಸು 12, ஆனா ஆவியில பலன், பெரிய பலன் இருந்தது. ಆದ್ರೆ ಆತ್ಮನಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಬಲವಿತ್ತು. ஆகையால் தான் பைபிள் ஸ்காலரே கேள்வி கேட்டாரு. ಅದಾದ್ರಿಂದಲೇ ಅಂದ್ರೆ ಶಾಸ್ತ್ರದ ನಿಪುಣರನ್ನೇ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಿದ್ರು. That's what shows friends, even சிலர் வயசுல வேணா 12 13 இருக்கலாம்னா ஆவியில அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ಸ್ನೇಹಿತರೆ, ಅದನ್ನೇ ತೋರಿಸ್ತದೆ. ಕೆಲವೊಬ್ಬರಿಗೆ 12 13 ವರ್ಷ ಇರಬಹುದು, ಆದ್ರೆ ಆತ್ಮನಲ್ಲಿ ಬಲ ಉಳ್ಳವರಾಗಿರ್ತಾರೆ. சிலருக்கு 60 வயசு இருக்கலாம், ஆனா ஆவியில இன்னும் குழந்தையாவே இருப்பாங்க. ಕೆಲವೊಬ್ಬರಿಗೆ 60 ವಯಸ್ಸಾಗಿರ್ಬೋದು, ಆದ್ರೆ ಅವರ ಆತ್ಮನಲ್ಲಿ ಕೇವಲ ಬಾಲಕರಾಗಿ ಇರ್ತಾರೆ. நம்முடைய சரீரத்துல எவ்வளவு வயசு, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம் இல்ல. ನಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಎಷ್ಟು ವಯಸ್ಸು, ಎಷ್ಟು ಅನುಭವ ಎಂಬುದು ಮುಖ್ಯವಲ್ಲ. நம்முடைய ஆவி பலன் உள்ளதா இருக்குதா? ನಮ್ಮ ಆತ್ಮವು ಬಲ ಉಳ್ಳದಾಗಿದೆಯಾ? எப்படி தெரியும் பிரதர் ஆவி பலனா இருக்குதா இல்லையான்னு? ಹೇಗೆ ನಮಗೆ ತಿಳಿಯುತ್ತದೆ ಬ್ರದರ್ ನಮಗೆ ಆತ್ಮ ಬಲ ಉಳ್ಳದಾಗಿದೆಯಾ ಇಲ್ವಾ? ஆவி ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, ನಿಮ್ಮ ಆತ್ಮ ಬಲ ಉಳ್ಳದಾಗಿದ್ದರೆ உங்க சரீரத்திலே அதை ஃபீல் பண்ணுவீங்க. ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲೇ ಅದನ್ನು அந்த ಅನುಭವಿಸ್ತೀರಾ. ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கும், ಆ ರಕ್ಷಣೆ ಆನಂದವೂ ஒரு ಇರುತ್ತದೆ, புது பலன் கிடைக்கும். ಆ ಹೊಸ ಬಲ ಇರುತ್ತದೆ. என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவேன் நானு அப்படின்ற தைரியம் இருக்கும். ಏನೇ ಬಂದರೂ ಎದುರುಗೊಳ್ಳುತ್ತೇನೆಂಬ ಧೈರ್ಯವೂ ಇರುತ್ತದೆ. பயம் வராது. ಭಯ ಬರೋದಿಲ್ಲ.